ஓம் சாந்தி. 20/12/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை உருவாக்குவதற்காக சத்குரு வந்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். கேள்வி: டிராமாவின் எந்த ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது உங்களுடைய தோஷம் என்று யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. பதில்: நாடகத்தில் இந்த பழைய உலகத்தின் விநாசத்திற்கான திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இந்த விநாசத்திற்காக இயற்கைக்கு மிகவும் ஜோராக கோபம் வந்திருக்கிறது. நாலாபுறமும் பூகம்பம் ஏற்படும், கட்டிடங்கள் விழுந்துவிடும், வெள்ளம் ஏற்படும், பஞ்சமும் ஏற்படும். ஆகையால்தான் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்கி விடுங்கள். சத்குருவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். உயிருடன் வாழ்ந்து கொண்டே தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார். முரளியின் பாடல்: நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. எந்த வழியில் நடக்க வேண்டும்? குருவின் வழியில் நடக்க வேண்டும். அதாவது சங்கம யுகத்திலே சத்குரு பாபா நமக்கு வழி காட்டுறார். இந்த வழி எப்படிப்பட்டதுன்னா, பாபா சொன்ன உடனே தேகத்தை மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த நிலைக்கு போயிட மாட்டோம். மாயா வருது, கீழே விழுவோம், மறுபடியும் எழுந்து முயற்சி செய்வோம். ஆகையால் அந்த பாடல்ல என்ன இருக்குன்னா, நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டி இருக்கிறது, எங்கே கீழே விழுந்து எழ வேண்டியதாகவும் இருக்கிறது அப்படின்னு பாடுறாங்க. இவர் எப்படிப்பட்ட குருவாக இருக்கிறார்? பொதுவாக எழும் போதும் அமரும் போதும் மனிதர்களின் வாயிலிருந்து ஆஹா குருவே என்று வந்துவிடுகிறது. நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். ஆஹா குருவே என்று யாரை சொல்கிறார்கள்? யாருடைய மகிமை பாடுகிறார்கள்? சத்குருவோ ஒரே ஒரு தந்தை ஆவார். பக்தி மார்க்கத்தில் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். சிலர் இந்த குருவின் மகிமையும் சிலர் அந்த குருவின் மகிமையும் செய்கிறார்கள். நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எந்த குருவினுடைய வழிபடி நடக்கிறாங்களோ அந்த குருவினுடைய மகிமை செய்கிறாங்க. ஆனால் உண்மையான சத்குரு அவர் ஒருவர்தான், ஒரு சிவபாபா தான். அவருக்கு தான் ஆஹா ஆஹா என்ற மகிமை பாடப்படுகிறது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. சத்தியமானவர் சங்கம யுகத்தில்தான் வருகிறார். பக்தி மார்க்கத்திலும் சத்தியமானவரின் மகிமை பாடுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் சத்தியமானவர். அவர்தான் விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் ஆகிறார். இன்றைய நாட்களில் குருமார்கள் கங்கையில் நீராடுவதற்கு மற்றும் தீர்த்த யாத்திரைகளுக்கு அழைத்து செல்வதற்கு வழிகாட்டிகளாக ஆகிறார்கள். இந்த சத்குரு அதுபோல் கிடையாது. இவரைதான் பதித்த பாவனரே வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பதித்த பாவனர் அல்லது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சத்குருதான் அழைக்கப்படுகிறார். அவர்தான் தூய்மையாக மாற்ற முடியும். மற்றபடி அந்த குருமார்கள் தூய்மையாக ஆக்கவும் முடியாது. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வதும் கிடையாது. தந்தையின் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது.
பிறகு இந்த பழைய உலகத்தில் இருந்து சென்று விடுவீர்கள். இது எல்லையற்ற சந்நியாசமாகவும் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைந்து விட்டது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த உலகம் அழியப் போகிறது. அதாவது 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைந்து விட்டது அப்படின்னா இந்த உலகமும் முடிய போகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? யாருக்காவது நோய் முற்றிவிட்டால் இப்போது இவர் போகப் போகிறார் என்று சொல்வார்கள். நம்பிக்கையற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஷரீரம் அழிந்துவிடும், மற்றபடி ஆத்மா சென்று இன்னொரு ஷரீரத்தை எடுக்கும். வங்காளத்தில் இதுபோல் நம்பிக்கையற்ற நிலை ஏற்படும் போது உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக கங்கையில் மூழ்கடித்து விடுகிறார்கள். அதே போல இந்த பழைய உலகத்திற்கும் நோய் முத்தி போச்சு, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கு, ஆகையால இதுவும் மூழ்கிடும் அப்படின்றார். இனி இந்த உலகம் தேராது, அவ்வளோ தமோ பிரதானம் அதிகமாகி இருக்கு. இந்த பழைய உலகம் முழுவதும் மூழ்கிவிடும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வெள்ளம் ஏற்படும், தீ பற்றி கொள்ளும், பசியால் மனிதர்கள் இறந்து போவார்கள், பூகம்பத்தினால் கட்டிடங்கள் போன்றவை விழுந்துவிடும். இது போன்ற நிலை வரப்போகிறது. இந்த நேரத்தில் இயற்கைக்கு கோபம் வருகிறது, எனவே அனைவரையும் அழித்து விடுகிறது. இது போன்ற நிலைமை முழு உலகத்திற்கும் வரப்போகிறது. அணுகுண்டுகளிலும் விஷம் நிறைந்திருக்கும். கொஞ்சம் சுவாசித்தாலும் மயக்கமடைந்து விடுவார்கள். என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவை அனைத்தையும் செய்விப்பது யார்? தந்தை செய்விப்பது கிடையாதல்லவா? இவை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நாடகத்தில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால கலியுகத்துல மருத்துவத்துறை இப்படி இருக்கு, காவல்துறை இப்படி இருக்கு, கல்வித்துறை இப்படி இருக்கு, அல்லது அரசியல் இப்படி இருக்கு அப்படின்னு குறை சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லை, சயின்ஸ்னுடைய சாதனங்கள் பாருங்க, நல்லது செய்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு நம்மை அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் அப்படிதான். பழைய உலகம் பிறகு அவசியம் புதியதாக ஆகும். இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், விநாசம் ஏற்படத்தான் போகிறது. இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தி யோகத்தை நீக்கிவிட வேண்டும். இதற்குதான் எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இங்கு உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள். தேக உணர்வை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள். தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மாவாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த படிப்பின் மூலம் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. படிப்பின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள், அதிசயம் அல்லவா? மனிதர்களுக்கு வழி காண்பிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு சித்திரங்களை உருவாக்குகிறீர்கள், எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கிறீர்கள். இந்த சமயம் முழு உலகமும் முற்றிலும் ஒரு பைசாவிற்கும் உதவாததாக ஆகிவிட்டது. நீங்களும் அப்படிதான் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மதிப்புமிக்கவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கைகளை நிறைத்து கொண்டு செல்கிறீர்கள். மற்ற அனைவரும் வெறும் கைகளுடன் செல்வார்கள். நிறைத்து கொள்வதற்காகவே நீங்கள் படிக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள். பாபாவும் சேவையில் இருக்கிறார். பாபாவினால் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. தினமும் காலையில் சேவை செய்ய வருகிறார். சத்சங்கம் போன்றவைகளையும்
அதிகாலையில் செய்கிறார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. எப்பொழுது அனைவரும் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுது மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குகிறார். உங்கள் காரணமாக அனைவரும் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் தேவை அல்லவா? இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு மிகுந்த போதை இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த நேரத்தில் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். சத்குருவின் பெயர் கெடும்படியாக அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், மாலையின் மணியாகுவதற்கு நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நான் ராஜ்யம் அடைவதற்காக படித்து கொண்டிருக்கிறேன். இந்த படிப்பை நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கானது என்ற உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். வரதானம். நிரந்தர நினைவின் மூலம் அழியாத வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகுங்கள். நிரந்தர நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சேமிப்பு செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு இந்த அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரத்தின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். அப்படின்னா இந்த அனைத்து பொக்கிஷங்களுக்கு நான் அதிகாரி, என்னிடம் இந்த ஆஸ்தி இருக்கு அப்படின்ற அனுபவத்தை செய்வீங்க. எந்த கஷ்டமும் கஷ்டமாக அனுபவம் ஆகாது. சங்கம யுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வருகிறது என்றாலும் அது தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்காக வருகிறது. எப்படி ரோஜா மலரின் கூடவே முள் இருக்கிறதோ அது அதனை காப்பாற்றுவதற்கான சாதனமாக இருக்கிறதோ, அதேபோல் இந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்கு நிமித்தம் ஆகிறது. ஆகையால கஷ்டங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது நம்மளை பாதுகாக்குது, தந்தையினுடைய நினைவை இன்னும் அதிகப்படுத்துறது. ஆகையால கஷ்டங்களை கஷ்டங்கள் என்று பார்க்காமல் சேஃப்டிக்கான சாதனமாக இருக்கிறது, தந்தையை நினைப்பதற்கான சாதனமாக இருக்கிறது என்ற பார்வையில பாருங்க அப்படின்றார். இந்த நிலையை அனுபவம் செய்யணும்னா அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரத்தின் அனுபவம் இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தின் சேமிப்பு செய்து கொண்டே இருக்கணும். ஸ்லோகன். ஸ்நேக ரூபத்தின் அனுபவத்தையோ சொல்கிறீர்கள், இப்பொழுது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்கள். அவ்யக்த சமிகை. எப்படி சாக்காரத்தில் பார்த்தீர்கள், கடைசி கர்மாதீத நிலையின் பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் இருந்தது. சமநிலையினுடைய விசேஷ தன்மையும் இருந்தது, மேலும் ஆசீர்வாதத்தின் அதிசயமும் இருந்தது. பேலன்ஸ் மற்றும் பிளெஸ்ஸிங்ஸ் ரெண்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். இதுவே சகஜமான மற்றும் சக்திசாலியான சேவையாகும். இப்பொழுது விசேஷ ஆத்மாக்களின் பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதே ஆகும். கண்களின் மூலமாக கொடுங்கள் அல்லது நெற்றியின் மணி மூலமாக கொடுங்கள். அதாவது
விசேஷ ஆத்மாக்களுடைய பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பது. இந்த சேவையை தான் இப்போ செய்யணும். ஆகையால் பார்வையிலேயே ஆசீர்வாதம் கொடுக்கணும், இல்லை நெற்றிமணி மூலமாக கொடுக்கணும். இதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். பேலன்ஸ் மற்றும் பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்கும் போது நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க முடியும். முக்கியமாக கர்ம யோகி மற்றும் கர்மாத்தீத்தர், இதில் பேலன்ஸ் இருக்கணும். கர்ம யோகியாக இருந்து கர்ம செய்யணும், ஒரு செகண்டில் விடுபடவும் முடியணும். அப்போதான் இந்த சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்